டாப் பெஸ்ட் அனிமே டூ வாட்ச் லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பில் இருக்குது, ஒரு சில அனிமேஸ் மட்டும் இங்கிலீஷ் டப்பில் இருக்குது. இதில் என்னென்ன அனிமேஸ் தமிழ் டப்பில் இருக்குது, எந்தெந்த அனிமேஸ் இங்கிலீஷ் டப்பில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமி தான். மை ஹீரோ அகாடமிங்கிறது ஒரு சூப்பரான அனிமே தான். இதில் வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே ரொம்பவே பாப்புலரான அனிமே. டைம் இருந்துச்சுன்னா அந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே தமிழ் டப்புலையும் இருக்குது, ஆனால் கிரிஞ்சி ரோலில் இந்த அனிமே இங்கிலீஷ் டப்பில் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு அனிமே ரொம்பவே சூப்பரான அனிமே தான், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக இருக்குது டிஆர் ஸ்டோர் அனிமே தான். டிஆர் இந்த அனிமேவில் சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி வேணா ஒன்று சொல்கிறேன். இந்த அனிமேல பூமியில் இருக்க எல்லாருமே திடீர்னு சிலையாயிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒருத்தர் மட்டும் அந்த சிலையிலேருந்து திரும்பி நார்மல் லைஃபுக்கு வருவார். அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த அனிமையோட கதை. இது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு அந்த அனிமையில் போய் பாருங்கள். சூப்பரான அனிமே, கண்டிப்பாக பாருங்கள். இதுவுமே தமிழ் டப்புடில் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது பிளாக் கிளவர் அனிமே தான். இந்த அனிமே வந்து ரொம்பவே சூப்பரான அனிமே. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 ட்வின் பிரதர்ஸ் வச்சு தான் அனிமே பார்க்கணும்னா நீங்கள் முதல்ல போய் அனிமே பாருங்கள். அது ஸ்பாய்லர்லாம் நான் இது பண்ண வரும்ல, ஆனால் சூப்பராகவே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து தமிழ் டப்பில் இருக்கான்னு தெரியல, ஆனால் இங்கிலீஷ் டப்பில் இருக்குது. கிரெஞ்சி ரோலில் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த அனிமே, மஸ்ட் வாட்சான அனிமே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே இப்போ கிரெஞ்சி ரோலில் தமிழ் டப்புலேயே கன்னடம் டப்புலாம் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்க கைஜி நம்பர் 8 தான். கைஜி நம்பர் 8 பற்றி சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் மட்டும் சொல்கிறேன். ஸ்பாய்லருங்கிறோட அது அதோட ப்ரோமோ மாதிரி இல்லை, அது எப்படி ஆரம்பிக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். கைஜி நம்பர் 8 கைஜுகளை அழிக்கிற ஒரு டிஃபரெண்ட் பர்சன் இருக்கும். அதில் சேரணும்னு ஆசைப்படுறது தான் நம்ம ஹீரோ கடைசியில் அது சேர்ந்தாரா இல்லையா, என்ன தான் அவருக்கு ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அனிமே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறையா ட்விஸ்ட்டெல்லாம் இருக்கும். கடைசியில் வந்து அந்த கைஜுவே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் நடக்கும். அதெல்லாம் அனிமே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே தான். அப்படியே காமெடி ஜானர் சைடு வந்தோம்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்னு ஒரு அனிமே பார்த்தேன். அந்த அனிமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அதில் அப்பா ஸ்பையாக இருப்பார், அம்மா வந்து கெட்டவங்கலாம் கொள்கிற ஒரு கில்லராக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர். ஆனால் அப்பா ஸ்பைன்னு அம்மாவுக்கு தெரியாது, அம்மா வந்து கில்லர்னு அப்பாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த அனிமேவே போகும். ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும். யாராவது மனசில் நினச்சா அந்த பொண்ணு கேட்குற மாதிரி அதை வச்சு அந்த அனிமே சூப்பராக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து அசாசினேஷன் கிளாஸ் ரூம். இந்த அனிமே வந்து ஒரு காமெடி கேட்டகரியான அனிமே. அனிமேல ஏலியன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து நான் பூமி அழிக்க வந்தேன், நீங்கள்லாம் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பூமி அழிச்சிடுவேன், அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகி என்னை தடுக்க பாருங்கள் பூமி அழிக்கிறதுலேருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அவர் எதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார், அவரையே பூமி அழிக்க தான் வந்தாரா இல்லை வந்து எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் அனிமே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழ் டப்புடலையுமே இருக்குது. கிரிஞ்சி ரோலில் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் தான். இந்த அனிமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கிரிஞ்சி ரோலில் தமிழ் டப் பண்ணி விட்டாங்க. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பாப்புலரான அனிமே தான் இதுவும். இந்த அனிமே ஸ்டோரி வைஸ் அவ்வளோவா எதுவும் இல்லைனாலுமே அங்கங்கே இந்த ஹீரோயிக் சீன்லாம் வச்சு மாஸ் சீன்லாம் வச்சு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமையும் ஒரு சில அனிமேஸ் மாதிரி ஒரு மொக்கையான ஆள் வேறு லெவலில் பயங்கரமான ஹீரோ ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது என்ன தான் ஸ்டோரி வைஸ் ஓகேவாக இருந்தாலுமே விஷுவலாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து அந்த கேரக்டர் அப்டேட் ஆகிறதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு கேம் மாதிரி வச்சு பவர் அப்டேட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்காகவே பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். கிரெஞ்சி ரோலில் தமிழ் டப்புடும் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல் டைம் ஃபேவரட் ஜுஜுட்சு கைசன் தான். ஜேஜேகே தான். இப்போ ஜேஜேகே இப்போதைக்கு அனிமே இது பண்ணலனாலுமே இப்போ ரீசெண்டாக வர மாங்கா சாப்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ அதில் வேறு கோஜோ திரும்பி வந்திருக்காரு. அதுவும் கோஜோ உடம்புல யூட்டா வந்திருக்காரு. அதெல்லாம் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஜேஜேகே மாங்கா சாப்டர்ஸ் எல்லாம் ஃபயராக போயிட்டுருக்க நேரத்தில் இந்த ஜேஜேகேவோட அனிமே பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையிலே ஒரு சூப்பரான அனிமே தான். ஆனால் ஜேஜேகேலாம் அங்கங்கே பிக் 3 அனிமேஸோட சாயல் அங்கங்கே பார்க்கலாம். அந்த 3 மேன் ஸ்குவாட் ஆகட்டும், அதில் ஒரு லீடராக இருக்கிறது, அது நிறையா இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல அனிமே. இது மஸ்ட் வாட்சான அனிமே, கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ ரீசெண்ட் சாப்டர்ஸ்லாம் ரொம்பவே ஃபயராக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த அனிமேஸ்லாம் ஃபஸ்ட் சீசன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அனிமேஷன். அதுலேயே 2வது சீசன்லேயே பாதி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததான் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த லிஸ்ட்டில் டீமன் ஸ்லேயர் இல்லாமல் இருந்தால் இப்படி, அதனால தான் டீமன் ஸ்லேயர் பார்க்க போகிறோம். உண்மையிலே டீமன் ஸ்லேயர்னாலே நம்ம எல்லாருக்கும் நான் ஒரு அனிமேஷன் தான். அந்த அனிமேஷனுக்காகவே டீமன் ஸ்லேயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டீமன் ஸ்லேயர் ஃபேமிலி. பட் டீமன் ஸ்லேயரில் இப்போதைக்கு அசிரா ஆர்க்குன்னு ஒரு ஆர்க்கு போயிட்டுருக்கு. அந்த ஆர்க்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதில் உள்ள அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக ஃபயராக போயிட்டுருக்கிறது டீமன் ஸ்லேயரோட அசிரா ஆர்க்கு தான். அதை வந்து ஆனால் இதில் தமிழ் டப்புடில் இருக்கிறது, இதில் 2வது சீசன் மட்டும்தான் தமிழ் டப்பில் இருக்குது. இதில் அசிரா ஆர்க்கு முன்னாடி மொத்தம் 3 சீசன் இருக்குது. அதில் 2வது சீசன் மட்டும் தமிழ் டப்பில் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு சீசனில் நான் தமிழ் டப் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப்பும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் சொன்ன அனிமேஸ் எல்லாருமே எனக்கு பிடிச்ச அனிமே. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த அனிமேஸ் அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எந்த அனிமே நான் ரேங்கிங்லாம் பண்ணலை, அப்படியே தான் சொல்லியிருக்கேன். இதில் எந்தெந்த அனிமேலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.